Hey guys, welcome back to my channel. நான் சுஜீந்தன். லாஸ்டா நம்ம சேனல்ல என்ன வீடியோ போட்டிருந்தோம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் லைட்டிங் எப்படி பெர்ஃபெக்ட்டா பண்றது, அதே மாதிரி ஒரு கிரீன் ஸ்கிரீன் லைட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்த்திருந்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம லாஸ்டா ஷூட் பண்ண கிரீன் ஸ்கிரீனை எப்படி கீ அவுட் பண்றதுங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் பேர் DaVinci Resolve. இதுதான் இப்போ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டு. நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானுமே இப்போ DaVinci Resolve தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீமியர் ப்ரோ யூசர் தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா DaVinci Resolve தான் இருக்க போகுது. சப்போஸ் உங்களுக்கு ப்ரீமியர் ப்ரோல ஒரு டுட்டோரியல் வேணும்னு சொல்லி விரும்புனீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் ப்ரீமியர் ப்ரோலையுமே ஒரு டுட்டோரியல் நான் உங்களுக்கு போடுறேன். எப்பவுமே ஒரு கிரீன் ஸ்கிரீனை பெர்ஃபெக்ட்டா கீ அவுட் பண்ணிட முடியாது. அதுல சில பேராமீட்டர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும். ஸோ அங்கெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கடைசியா வரக்கூடிய இடம் தான் எடிட்டிங் சாஃப்ட்வேரா இருக்கணும். எல்லாத்தையுமே நம்ம போஸ்ட்ல பாத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கவே கூடாது. ஒரு கிளீன் பிளேட் பில்ட் பண்ணணும்னா ஒரு கிரீன் ஸ்கிரீனை எப்படி ப்ராப்பரா லைட் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு லைட்டிங் ஃபண்டமெண்டல்ஸான 3 பாயிண்ட் லைட்டிங்கும் உங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் 3 பாயிண்ட் லைட்டிங் வீடியோஸுமே போட்டிருந்தேன். மறக்காம அந்த வீடியோவை நீங்க செக் பண்ணிக்கங்க. 3 பாயிண்ட் லைட்டிங் செட்டப்புக்கு ஒரு நல்ல வரவேற்பு எனக்கு நீங்க கொடுத்துருந்தீங்க. ஒரு ஸ்டார்ட் அப் சேனலுக்கு ஒரு 50 வியூஸ் வரது ஒரு பெரிய விஷயம். ஒரு 100 வியூஸுக்கு மேல கொண்டு போயிருந்தீங்க. அதுதான் இருக்கிற லைட்டிங்கே ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ எப்பவுமே நம்ம ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அதை கிரியேட்டிவா யூஸ் பண்ணி எப்படி நம்ம லைட்டிங் பண்ணலாங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்க முடியும். நோ யோர் பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட். என்னுடைய 3 பாயிண்ட் லைட்டிங் வீடியோஸ் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதை தாண்டி நான் நிறைய லைட்டிங் டுட்டோரியல்ஸ் போடலான்னு இருக்கேன். மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு துணி கிரீன் ஸ்கிரீன் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமமா சுருக்கம் இல்லாம நீங்க பாத்துக்கணும். அண்ட் ஈவனா லைட் பண்றதையுமே நீங்க பாத்துக்கணும். ஒரு சில ஏரியாஸ்ல பிரைட்டான கிரீன்ஸும் இருக்கும், ஒரு சில ஏரியாஸ்ல டார்க்கான கிரீன்ஸுமே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க பெர்ஃபெக்ட்டா ஈவனா லைட் பண்ற மாதிரி தான் நீங்க லைட் பண்ணியாகணும். அப்படியே நீங்க லைட் பண்ணாலும் ஒரு சில இடத்துல சுருக்கம் இருக்கு செய்யும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் எப்படி ரிமூவ் பண்றது, ஸ்பில் எப்படி கண்ட்ரோல் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்க போடுற லைக் மூலியமா தான் எனக்கு என்னுடைய சேனல் நிறைய பேருக்கு சஜஷன் போகும். ஸோ சஜஷன்ல போனாதான் எனக்குமே வியூஸ் போகும். வியூஸ் போனாதான் வீடியோஸ் போட போகணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் எப்பவுமே ஷேர் பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப பேசாம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த கிளிப் பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்டா சதீஷ் கிரீன் ஸ்கிரீன்ல லைட் பண்ண கிளிப். இதை நீங்க நல்லா க்ளோஸா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா நீங்க இந்த எட்ஜஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் சதீஷ்க்கு லைட்டான ஸ்பில் இருக்கும். அதுக்கு காரணம் எதுவும் பண்ண முடியாது. என்னுடைய இடம் ஓரளவுக்கு ஓவர் ரிஃப்ளெக்டிவா இருந்ததால அதை என்னால மேக்சிமம் இது பண்ண முடியல. ஒருவேளை என்கிட்ட ஒரு கட்டரோ இல்ல பிளாகோ இருந்துச்சுன்னா அந்த கிரீன் ஸ்கிரீன்ல இருந்து வர ஸ்பில்ல சதீஷ் மேல பட முடியாத அளவுக்கு நான் செட் பண்ணியிருப்பேன். ஸோ அது இல்லாததால நான் ஓரளவுக்கு அதை சாஃப்ட்வேர்ல தான் ரெடி பண்ணி இது பண்ண போறேன். யூஸ்வலாகவே டி ஸ்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஓஎஃப்எக்ஸ் பேர்லயே ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த டி ஸ்பில்ல நீங்க தூக்கி இந்த இதுல போட்டு கிரீன் ஸ்கிரீனை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிளான ஒரு ரூக்கி வேனா ஒரு அமெச்சூரான ஒரு வே. இதுல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கீ கிடைக்கிறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓரளவுக்கு நீங்க மெஷ் பண்ணிட்டீங்க, கிரீன் மேட் பெர்ஃபெக்டா லைட் ஆகல அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம போற மாதிரி இருக்கும். என்னுடைய கிரீன் மேட்டுடைய மெட்டீரியல்ல ஒரு சில சுருக்கங்கள் இருக்கும். அது அவ்வளவா இந்த வீடியோல தெரியாது. பட் ஆனா இந்த ரீஜன்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சுருக்கம்லாம் அங்கங்க இருக்கும். அந்த சுருக்கத்தால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நான் பண்ண லைட்டிங் பெர்ஃபெக்டா அந்த பெண்ட்ல எல்லாம் அதோடைய எட்ஜஸ்ல அதோடைய கர்வ்ஸ்ல எல்லாம் டிராவல் ஆயிருக்காது. ஸோ இந்த மாதிரியான சினாரியோக்கு தான் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல கீ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ யூஸ்வலாகவே நான் இந்த டி ஸ்பில் வச்சு நான் ஒர்க் பண்ண மாட்டேன். டெல்டா கியர் வச்சு மட்டும் தான் ஒர்க் பண்ணுவேன். ஃபியூஷன் பேஜ் போய்க்கலாம். ஸோ ஃபியூஷன் பேஜ்ல போயிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா சின்னதாகும் இந்த வியூவர். கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிட்டு பெருசு பண்ணீங்கன்னா பெருசாகும் வியூவர். இங்க மீடியா இன் அண்ட் மீடியா அவுட் நீங்க பார்க்கலாம். மீடியா இன் அவுட்டுக்கும் நடுவுல நம்ம டெல்டா கியரை பிளேஸ் பண்ண போறோம். ஸோ டெல்டா கியர்ங்கிறது வேற எதுவும் கிடையாது. இப்போ நம்ம வெளியே டி ஸ்பில் மாதிரி ஒரு ஓஎஃப்எக்ஸ் எஃபெக்ட் தான். அதை நம்ம இப்போ இதில் உட்கார வைக்க போறோம். ஸோ அதுக்கு ஷிஃப்டையும் ஸ்பேஸ் பாரையும் நீங்க தட்டினீங்கன்னா இந்த டூல் செலெக்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதுல நீங்க டெல்டா கியர் டிகே அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது மீடியா இன்னுக்கும் மீடியா அவுட்டுக்கும் நல்லா உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமேட்டு ரைட் சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த டெல்டா கியரோட எஃபெக்ட் உங்களுக்கு காமிக்கும் ஸ்கிரீன்ல. அதுக்கு கீழே வியூ மோட்ல ஃபைனல் ரிசல்ட் இருக்கும். அண்ட் இதோடைய கீ ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம சப்ஜெக்டுடைய பேக்ரவுண்ட்ல இருக்கிற கிரீன் மேட்டுங்கிறதால நம்ம கிரீன் கலரை செலக்ட் பண்ணிக்க போறோம்.
யூஸ்வலா வந்து இது வந்து கிரேல தான் இருக்கும். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணிட்டு பிக் ஸ்கிரீன் கலர் நம்ம செலக்ட் பண்றோம்னா வந்து இது வந்து டிராக் அண்ட் ட்ராப் மாதிரி வரும். ஸோ பர்ஃபெக்டா நீங்க வந்து அந்த கிரீனை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா வந்து ஓரளவுக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் ரிமூவ் ஆயிடும். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்து பண்ண லைட்டிங்லயுமே வந்து ஒரு சில ஸ்பில்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் வந்து அந்த கிரீன் மேட் வந்து ஒரு ஈவனான ஒரு சர்ஃபேஸா இல்லை, அது வந்து சுருக்கங்களோட இருந்ததால வந்து அங்கங்க எக்ஸ்போஷர் வேரியேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுதான் நம்ம வந்து இதுல பெர்ஃபெக்ட் பண்ண போறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இந்த பேக்ரவுண்ட் கலரை செலக்ட் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு அதால முடிஞ்ச அளவுக்கு வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடும். இதை வந்து இன்னும் நம்ம பெர்ஃபெக்ட் பண்ணி ஆகணும். அது எப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போறேன். வந்து நம்ம வியூ மோட்ல வந்து மேட்டுக்கு போய்க்கிட்டோம். நம்ம மேட்டை செலக்ட் பண்றது மூலியமா என்ன ஆகும்னா, எந்த ரீஜியன்ஸ் எல்லாம் செலக்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் வந்து ஒயிட் ஆகும். எந்த ரீஜியன்ஸ் எல்லாம் வந்து கீ ஆயிருக்கோ அதெல்லாம் பிளாக் ஆகுமே காமிக்கும். எந்த ரீஜன்லாம் இதுல பிளாக் இருக்கோ அதெல்லாம் வந்து நமக்கு ஃபைனல் ரிசல்ட்ல வராது. இந்த கேஸ்ல வந்து அதான் நம்ம கிரீன் ஸ்கிரீனு. ஸோ வந்து மேக்ஸிமம் எப்படின்னா வந்து இந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற ரீஜியன்ஸ் எல்லாமே வந்து பிளாக்கா இருக்கிற மாதிரியும், இந்த ஃபோர் கிரவுண்ட்ல இருக்கிற சதீஷ் வந்து ஃபுல்லா வந்து ஒயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கணும். விச் இன் கேஸ் வந்து இந்த சினாரியோல நீங்க பாத்தீங்கன்னா வந்து சதீஷ் வந்து ஆல்மோஸ்ட் ஒயிட்டா தான் இருக்கிறான். பட் ஆனா கொஞ்சம் டியூனிங் தேவைப்படுது. நம்ம இங்க மேட் செலக்ட் பண்ண அப்புறமாட்டி இங்க இருக்க மேட்டுக்கு நம்ம போய் ஆகணும். இந்த மேட்ல வந்து கிளீன் ஃபோர்கிரவுண்ட் கிளீன் பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ கிளீன் பேக்ரவுண்ட் வந்து நீங்க வந்து அப்படியே மூவ் பண்ணி தந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் உங்களுக்கு நல்லா பிளாக் ஆகும். தெரியுதா? அது வந்து ஓரளவுக்கு பிளாக் ஆகும். ஒரு சில கேஸ் சினாரியோஸ்ல வந்து அது வந்து ஃபுல்லா வந்து பிளாக் ஆயிடும். ஒரு சில கேஸ் சினாரியோஸ்ல வந்து அது பெர்ஃபெக்ட்டா ஆகாது. கிளீன் பேக்ரவுண்ட் கொடுக்கும்போது ஓரளவுக்கு தான் போயிருக்கு, ஃபுல்லா போகல. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சதீஷையுமே வந்து கிளீன் ஃபோர்கிரவுண்ட் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். கிளீன் ஃபோர்கிரவுண்டுமே லைட்டா ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா வந்து சதீஷுமே வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒயிட்டுக்குள்ள வந்துருவான். நடுவில் நீங்க வந்து செக் பண்ணிக்கணும்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து ஃபைனல் ரிசல்ட்டை திருப்பி செலக்ட் பண்ணீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு சதீஷ் வந்து கீ ஆயிருப்பாங்கிறதையுமே வந்து நீங்க செக் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து ஆனா பெர்ஃபெக்டா கீ ஆகல இது வரைக்கும். திருப்பி வந்து நான் வந்து வியூ மோட் வந்து மேட்டுக்கே போக போறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து த்ரெஷோல்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து டூ அண்ட் ப்ரோ அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்டை நம்ம வந்து கியூரேட் பண்ணி பிரிக்க முடியும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா த்ரெஷோல்ட நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணது மூலியமா வந்து இந்த பேக்ரவுண்ட்ல இருக்க ஒயிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிளாக்ஸா மாறி இருக்கும். ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து சதீஷ்க்கு வந்து ஒரு கிரீன் பிளேட் கிடைச்சிருச்சு. இதை வந்து எதை வச்சு நான் சொல்றேன்னா, சதீஷ் வந்து ஃபுல்லா வந்து ஒயிட்ல இருக்கிறான். அதுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கிற நம்ம என்னென்னலாம் கீ பண்ணி தூக்கணுங்கிற கிரீன் ஸ்கிரீன் வந்து ஃபுல்லா பிளாக்ல ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் வந்து இது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கீயா ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம எப்படி வந்து நம்ம வந்து செக் பண்றது நீங்க பாத்தீங்கன்னா வியூ மோட்ல போய் மேட்ல இருந்து ஃபைனல் ரிசல்ட்டுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா வந்து சதீஷ் வந்து பெர்ஃபெக்டா கீ ஆகுது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைனல் ரிசல்ட்ல நல்லாவே தெரியும். பாத்துக்கங்க. சதீஷுக்கு வந்து நான் முன்னாடியே வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். இந்த பேக்ரவுண்ட்ல தான் வந்து கீ பண்ணி சதீஷை வந்து உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு. நம்ம வந்து யூஸ்வலா வந்து கீ பண்ணும்போது நம்ம என்ன பேக்ரவுண்ட் வைக்க போறோமோ அதுக்கேற்ற மாதிரி கீ ஆகி வருது இல்லையா, அதோடைய ஃபைனல் ரிசல்ட்டை வந்து கொண்டு வந்து அந்த பெர்ஃபெக்டான கிரீன் பிளேட் நம்ம கீ பண்ணி வச்சிருக்க அவுட்புட்டை கொண்டு வந்து இந்த லேயருக்கு மேல வைக்கிறது மூலியமா மட்டுமே வந்து அது சரிப்பட்டு வராது. ஸோ என்ன பண்ணணும்னா இந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சதீஷை வந்து கலர் கரெக்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ சதீஷை நம்ம பில்ட் பண்ணி வச்சிருந்த கிளீன் பிளேட் இதை வந்து நம்ம தூக்கிட்டு வந்து இதை வந்து பேக்ரவுண்டுக்கு மேல அதாவது ஃபோர்கிரவுண்ட்ல வைக்கும்போது சதீஷுடைய ஃபைனல் அவுட்புட் இப்படிதான் இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து சதீஷை வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு கிரீன் மேட்ல இருந்து கீ பண்ணி போக வந்து இந்த இடத்துல நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு கிரீன் ஸ்கிரீனை பெர்ஃபெக்டா கீப் பண்ணணும். இதை விட காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் நிறைய இருக்கு. இதை வந்து ஃபியூச்சர் டுட்டோரியல்ஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஒரு கிரீன் ஸ்கிரீனை எப்படி வந்து லைட் பண்றதுங்கிறதும் அதை கொண்டு வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆல்பா அவுட்புட் எடுத்துட்டு வந்துட்டு அதை வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல எப்படி செட் பண்றதுங்கிறத தான் வீடியோல பார்த்துருக்கோம். ஸோ இதை விட அட்வான்ஸான ஸ்கில்ஸ் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரியான வீடியோஸையுமே நான் வந்து ஃபியூச்சர்ல வந்து எப்படி கீப் பண்றதுங்கிறத வந்து நான் ஒரு வீடியோவா போடுறேன். ஸோ இந்த வீடியோ கவர் பண்ணி நான் நிறைய லைட்டிங் பேட்டர்ன்ஸ் இருக்கிற வீடியோஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். ஸோ போட்டோகிராஃபி அண்ட் ஃபில்ம் மேக்கிங் சம்பந்தப்பட்ட வீடியோஸ்க்கு என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.